ஓம் திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல்லறத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் இரண்டாவது பாடலான கீர்த்தி திரு அகவலின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற வீடியோவில் முதல் சில வரிகளின் விளக்கத்தை கண்டோம். இனி இந்த வீடியோவில் மேலும் சில வரிகளின் விளக்கத்தை காண்போம். கல்லாடத்து கலந்தினிதருளி நல்லாளோடு நயம்புற வெய்தியும். இனி உள்ள பெரும்பாலான வரிகள் சிவபெருமானின் திருவிளையாடலை கூறுகிறது. இல்லை, அவரின் சில கோவில்களில் உள்ள க்ஷேத்திரங்களில் உள்ள அந்த அழகான திருமேனியை கூறுகிறது. கல்லாடம் என்பது ஒரு சிவ கஷேத்திரம், அது ஒரு சிவஸ்தலம். அங்கு எவ்வாறு காட்சி அளிக்கிறார் சிவன்? கலந்தினிதருளி நல்லாளோடு. நல்லவளோடு. நல்லவள் யார்? இந்த உலகில் ஒரே நல்லவள் தான் உண்டு, அதுதான் உமாதேவி. அவளுக்கு எந்த தீய குணங்களும் கிடையாது. குணங்களை கடந்தவள் அவள். அவளிடம் இருந்துதான் இந்த பிரகிருதியை உருவாகி இருக்கிறது. சக்தியில் சிவனிடம் இருந்து வேறுபடாத சக்தி அவள். அந்த நல்லாளோடு கலந்தினிதருளி மிக அழகாக எவ்வாறு காட்சி அளிக்கிறார்? நயம்புற வெய்தியும். அழகாக காட்சி அளித்து அருள் புரிகிறார் அந்த கல்லாடம் என்னும் சிவஸ்தலத்தில். அங்கு உமா மகேஸ்வர ரூபம் பூண்டு இருக்கிறார் அந்த பகவான் சிவன். உமையாளோடு காட்சி அளிக்கிறார் கல்லாடம் என்னும் சிவஸ்தலத்தில். பஞ்ச பள்ளி ஏற்பான் மொழி தன்னோடு எஞ்சா தீண்ட மின்னருள் விளைத்தும். பஞ்சப்பள்ளி என்றது தமிழில் வருகிறது. அது உண்மையில் ஹள்ளி என்றால் கர்நாடக பாஷையில் அது, கன்னடத்தில் அது ஊர் இல்லை கிராமம் என்று கூறுவார்கள், ஊர் என்று கூறுவார்கள். இன்னும் அதுபோல் அவர்கள் ஹள்ளி என்று கூறுவார்கள். பஞ்சஹள்ளி அப்படி என்ற ஒரு ஊர், அது அந்த ஊரில் ஒரு அதுவும் ஒரு சிவஸ்தலம். அங்கு பான்மொழி தன்னோடும் மிக பால் போன்ற மொழியை கூறுபவளோடு எஞ்சாது குறைவில்லாமல் மிகுந்த இன்னருள் விளைத்தும் நல்ல அருளை வழங்கி இருக்கிறாய் அந்த பஞ்சஹள்ளி என்னும் சிவஸ்தலத்தில். அங்கும் உமா மகேஸ்வர ரூபம் பூண்டு இருக்கிறார் சிவபெருமான். இது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஒரு சிவஸ்தலத்தின் வரலாறை கூறுகிறது. அங்கு உமா மகேஸ்வரனாக அருள் பாலிக்கிறார் அந்த சிவன். கிராத வேடமோடு கிஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நற்றடம் படித்தும். கிராட வேடம் என்றால் அது ஒரு வேடனின் ரூபத்தில், வேடன் ரூபம் என்றுதான் கிராட வேடம் என்று கூறுவார்கள். இது ஒரு திருவிளையாடலை குறிக்கின்றது. அர்ஜுனன் பாரத போருக்கு முன்பு சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தான். எதற்காக என்றால் பாசுபதாசிரம் பெறுவதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான். நீண்ட நாட்களாக அவன் காட்டில் தவம் இருந்து கொண்டிருக்கிறான். அவனின் தவத்தை கலைத்து அவனுக்கு பாசுபதாசிரம் கொடுப்பதற்காக சிவபெருமான் ஒரு வேடன் ரூபத்தில் வந்தார். உமையால் ஒரு வேடத்தி ரூபத்தில் வந்தாள். இருவரும் வந்து ஒரு பன்றியை விரட்டி கொன்றே வந்தார்கள். அந்த பன்றி அர்ஜுனனின் அருகில் வந்து நின்றவுடன் அவன் அர்ஜுனனின் தவம் கலைந்து விட்டது. அவன் சிவனே நினைத்து தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் இந்த பன்றியை அருகில் வந்து ஓடியதும் அவன் தவம் கலைந்து விட்டவுடன் அவனுக்கு கோபம் வந்து அந்த பன்றியை தன் வைத்திருக்கும் அம்பால் ஒரு அம்பு எய்து விட்டான். அம்பும் வில்லும் எடுத்து அம்பெய்து விட்டான். உடனே பன்றி இறந்து விட்டது. சிவபெருமானும் வேடரூபத்தில் வந்திருக்கும் சிவபெருமானும் ஒரு வில்லை எடுத்து அந்த அம்பை பூட்டி அதன் மேல் அம்பெய்து கொன்றார். அப்பொழுது அந்த பன்றியின் மேல் அர்ஜுனன் எழுத அம்பும் பட்டது, சிவபெருமான் எய்த அம்பும் பட்டது. பன்றி இறந்து விட்டது. யார் எய்த அம்பால் இறந்து விட்டது? இது ஒரு தர்க்கத்துக்கு இடையானது.
அர்ஜுனன் கூறினான், நான் எய்த அம்பால் தான் இது இறந்தது, எனக்குத்தான் இது சொந்தம் என்றான். சிவபெருமானோ, இல்லை இல்லை, நான் தான் இதை விரட்டி கொண்டே வந்தேன், நான் எய்த அம்பால் தான் இது மறைந்தது, நான் தான் இதற்கு சொந்தம் என்று அவரும் கூறினார். 2 பேருக்கும் மிகவும் வாக்குவாதம் வந்து பெரும் வாக்குவாதமாக மாறிவிட்டது. இதையெல்லாம் உமையால் பார்த்து ரசித்துக் கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் சிவபெருமான் தன்னுடைய சுய ரூபத்தை வெளிப்படுத்தினார். அர்ஜுனனோ அவர் காலில் விழுந்து வணங்கி அவரிடம் இருந்து பாசுபதாஸ்திரத்தையும், அது மட்டுமல்ல, அஸ்திரம் மட்டுமல்ல, அவருடைய அருளையும் பெற்றுக்கொண்டார் அர்ஜுனன். இந்த பாசுபதாஸ்திரத்தின் துணையோடுதான் பாரத போரை அர்ஜுனன் வென்றார் என்பது ஒரு புராணம். கிஞ்சுகவாயவள் என்றால் மிகவும் சிகப்பான வாயை உடையவள். அது மட்டுமல்ல, அந்த உமாதேவியின் ரூபமே மிக அழகான ரூபம். அதில் மயங்கி இருக்கிறார் சிவன் என்று பொருள். இதற்கு உண்மையான பொருள் என்னவென்றால், இந்த பிரகிருதி என்பதே சக்தியானவள் தான். ரம்யமான இந்த பிரகிருதியுடன் மிகவும் இணைந்து இருக்கிறார் சிவன் என்பது பொருள். சிவன் இல்லை என்றால் இந்த பிரகிருதிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அது ஜடமாகிவிடும். இந்த பிரகிருதியில் மயங்கி, அதன் ரம்யமான அழகில் மயங்கி சிவன் இருப்பதால் தான் அந்த பிரகிருதிக்கே, அதாவது அந்த சக்திக்கே சக்தி வருகின்றது என்பது இதன் பொருள். அடுத்து 2 வரிகள். கேவேடராகி கேளிரது படுத்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும். கேவேட ரூபம் என்பது வலையன் என்று கூறுவார்கள். அதில் நவீன காலத்தில் மீனவர்கள் என்று கூறுவார்கள். ஒரு சமயம் சிவனுக்கும் உமாதேவிக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடினால் சிவனின் சாபம் பெற்று உமாதேவி, பார்வதி தேவி பாண்டிய நாட்டில் ஒரு வலையனின் மகளாக பிறந்தாள். அவள் அவதரித்தாள். அவள் அவதரித்து மிகவும் சந்தோஷமாக அந்த வலைய கிராமத்தில் வாழ்ந்து வந்தாள். சிவனும் அதே கிராமத்தில் ஒரு வலையனாக அவதரித்தார். நந்தி தேவரோ ஒரு சுறா மீனாக, சுறா மீன் என்பது கேளிற்று என்ற மீனாக வேதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவரும் அவதரித்தார். ஒரு சமயம் மீனவர், அதாவது வலையன் ரூபத்தில் இருந்த சிவபெருமான் அந்த கேளிற்று என்ற மீனை பிடித்து அதனிடம் இருந்து அந்த ஆகமங்களை எல்லாம் பெற்றார். பின்பு உமாதேவியையும் மணந்து கொண்டு அவர் எங்கே சென்றார்? வேதங்களுடனும் உமாதேவியுடனும் மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்றவை முகங்களாற்பணிந்தருளியும். இந்த ஆகமங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் மகேந்திர மலைக்கு சென்றார். மகேந்திர மலையின் மகத்துவத்தை நாம் சென்ற வீடியோவிலே கண்டோம். நவீன காலத்தில் உள்ள மகத்துவத்தையும் புராண காலத்தில் உள்ள மகத்துவத்தையும் இரண்டையும் நாம் கண்டோம். அந்த மகேந்திர மலைக்கே சென்று அங்கு உமையாளுக்கும் மற்ற அவரை அணுகிய மற்ற சீடர்களுக்கும், ரிஷிகளுக்கும், மற்ற சித்தர்களுக்கும், ஞானிகளுக்கும் எல்லாம் வேதத்தின், அதாவது ஆகமங்களின் முழு விளக்கத்தை அவர் அங்கு விவரித்தார். குரு ரூபத்தில் இருந்து அவர் விளக்கினார். எவ்வாறு விளக்கினார்? உற்றவை முகங்களோடு என்றால் உகந்த முகங்களோடு, அதாவது அந்த ரூபத்தில், அந்த ஒரு குரு ரூபத்தில் சிவன் இருந்து வேதங்களை விளக்கும் பொழுது, ஆகமங்களை விளக்கும் பொழுது அவருக்கு 5 முகங்கள் இருந்தன. ஒவ்வொரு முகங்களும் ஒவ்வொரு திசையை நோக்கி இருந்தது. மேல் திசையை 4 திசைகளிலும். அந்த முகங்களின் பெயர்களோ ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம், சித்தியோசாதம் என்ற 5 முகங்களோடு இருந்து அவர் விளக்கினார் ஆகமங்களை. இந்த 5 முகங்களுடன் கூடிய சிவனின் பெயர் சதாசிவமூர்த்தி என்று கூறுவார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், இந்த பிரபஞ்சத்தில் எங்கு என்ன நடந்தாலும் அது சிவனின் அறிவுக்கு வந்துவிடும். அது மட்டுமல்ல, அவர் எங்கிருந்து வேதத்தை பொருளை உரைத்தாலும்
அது 4 திக்குகளுக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அது போய் சேர்ந்து விடும் என்பதை குறிப்பதற்கே இந்த 5 முகங்களுடன் அவர் காட்சி அளிக்கிறார் என்று ஆசிரியர்கள் விளக்குகிறார்கள். நாம் ஏற்கனவே கூறியது போல் இந்த வேதங்கள் என்பது ஒரு நுட்பமான அதிர்வுகள். சிவன் பிரம்மனாக இருந்த பொழுதே இந்த படைக்கும் தொழிலை தொடங்கும் முன்பே இந்த அலைவரிசை, அதாவது நுட்பமான இந்த அதிர்வுகள் பிரபஞ்சத்தில் வந்துவிட்டது. அன்றே தொடங்கியது. இது சிருஷ்டிக்கு முன்பே, படைப்புக்கு முன்பே இது தொடங்கிவிட்டது. இன்றும் இருக்கிறது. பிரளய காலம் வரை இது இருக்கும். இதைத்தான் சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் உணர்ந்து நமக்கு புரியும்படி கூறுகிறார்கள். இதில் பல ரகசியங்கள் அடங்கி உள்ளன. இதன் முழு பொருளை சிவன் மட்டுமே அறிவான். ஏனென்றால் இந்த ஆகமங்களின் முழு பொருளை அறியும் பொழுது நாம் சிவமயமாகி விடுவோம். நம்மால் தனித்திருந்து கூற முடியாது. சிவன் மட்டுமே இந்த முழு பொருளை அறிந்தவன் ஆவான். இதன் பொருளை, இந்த அவ்வாறான இந்த ஆகமங்களின் பொருளை மகேந்திரமலையின் மேல் இருந்து உமையாளுடன் சேர்ந்து அவர் உமையாளுக்கும் அவரை அணுகிய சீடர்களுக்கும் எடுத்துரைத்தார் என்று கூறுகிறது இந்த 2 வரிகள். மீண்டும் பல வரிகளின் விளக்கத்தை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம்.